இன்னைக்கு என் குடும்பத்தோட நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னா, குடிப்பழக்கம் இல்லாத என் குடும்பத்தோட நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, அதற்கு காரணம் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்படிப்பட்ட அநேக சூழ்நிலை அநேகர் உண்டு. பிள்ளை குடிக்குதுன்னு சொல்லி அந்த குடும்பம் வேதனைப்படுறது உண்டு. கணவன் குடிக்கிறான்னு சொல்லி மனைவி வேதனைப்படுறது உண்டு. குடும்பமே இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் இருக்குதுன்னு சொல்லி பாரப்படுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார் விடுதலை கொடுக்க. அப்படிப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார் சுகம் கொடுக்க. அப்படிப்பட்டவர்களை இயேசு அழைக்கிறார் அற்புதம் செய்ய. இவரால் ஏன் அற்புதம் செய்ய முடியும்? சகோதரனே சொல்லட்டுமா, உனக்காய் பாடுபட்டவர் இயேசு, உனக்காய் ரத்தம் சிந்தினவர் இயேசு, உனக்காய் சிலுவை சுமந்தவர் இயேசு. உன் பாடியில் இருந்து உன்னை விடுவிக்க, உன் வியாதியில் இருந்து உன்னை விடுவிக்க அத்தனை வல்லமையும் என் ஆண்டவர் இயேசு கிட்ட உண்டுங்க. அன்பு சகோதரனே, ஒரு மனுஷன் ஒரு நாள் அற்புதம் செய்ய முடியாது. ஒரு மனிதன் ஒரு நாள் தெய்வமாக்கி விட முடியாது. நான் அறிவிக்கிற இயேசு உனக்கு அற்புதம் செய்கிறவர். நான் சாதாரண மனிதன் அவ்வளவுதான். ஆனா இயேசு அப்படி அல்ல. உனக்காய் பாடுபட்டவர், உனக்காய் ரத்தம் சிந்தினவர், உனக்காய் சிலுவை சுமந்தவர், உனக்காய் கண்ணீர் விட்டவர். இத்தனை பாடுகளும் அவர் உனக்காக பட்டார். ஏன் நீ பாடுபடக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது, நீ துன்பப்படக்கூடாது, நீ துயரப்படக்கூடாது என்பதற்காக எல்லா பாடுகளையும் இயேசு அனுபவித்து விட்டார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இப்பொழுதே உன் பாடுகளை இயேசுவுக்கு தெரிய